எல்லாருடைய வாழ்க்கையில பாருங்க, நான் தாழ்மையா சொல்வேன், அடிக்கடி சொல்லியிருக்கேன். கர்த்தருடைய தாசன் ஆகிய யாக்கோபு அண்ணனை ஏமாத்தினாரு, அப்பாவை ஏமாத்தினாரு, மாமனாரை ஏமாத்தினாரு, அவர் புத்தியே ஏமாத்தான். இப்போ ஆண்டவர் அவரை ஆசீர்வச்சிட்டாரு. அவர் ஆண்டவர்கிட்ட உன் பேர் என்னன்னு கேட்டாரு. எத்தேன் அப்படின்னு சொன்னாரு, ஆசீர்வச்சிட்டாரு. ஆனா நீங்க பாருங்க, அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா ட்ரெஸ்ஸை போட்டு ஏமாத்தினாங்க. ஒரு ட்ரெஸ்ஸை காட்டி, கண்ணு தெரியாத அப்பாவை அவர் கேட்கிறாரு, என்னடா சத்தம் யாக்கோபு சத்தம் மாதிரி இருக்கு, ஆனா சரீரம் ஏசா மாதிரி இருக்கு அப்படின்னா எப்படி ஏமாத்தினா ட்ரெஸ்ஸை காட்டி ஏமாத்தினான். அதே மாதிரி பாருங்க, பிள்ளைங்க ஒரு நாள் ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு காட்டி உங்க பிள்ளை செத்து போனான். உயிரோடு இருக்கிறவனை செத்து போனான்னு அப்பாவை ஏமாத்தினதுக்கு எதுக்கு பயன்படுத்தினா? ஒரு ட்ரெஸ்ஸை பலவர்ணமான அங்கேயே கொண்டு அப்பாவை ஏமாத்தினான். அப்பாவை ஏமாத்தினா, மாமனாரை ஏமாத்தினா, அவனுடைய வாழ்க்கையில பெரிய அடி எங்கன்னா இதே விதமாக அவன் ஏமாற்றப்படும். இங்க ஆள மாறாட்டம் பண்ணி ஏமாத்தினான். ஏசாவா யாக்கோபு போய் ஏசாவா மாத்தி எப்படி மாறாட்டம் பண்ணான். அதே காரியம் நடந்துச்சு பாருங்க. அங்க ராகேலை கல்யாணம் பண்ணி என்ன வேதனை அவனுக்கு. கட்டுறது ராகேல், காலையில விழிச்சிருந்தா அவன் மாமா இவரோட வித்த, இவன் ஆள் மாறாட்டம் பண்ணி ஏமாத்துறான். மாமன் ஆள் என்ன நடந்து இப்பதான் அவன் உணர்ந்தான் வாழ்க்கையில. நம்ம ஏமாத்தினா, நம்ம ஏமாத்துறதுக்கு வல்லவருக்கு வல்லவன் ஒருத்தன் இருக்கிறான். ஏமாத்தி ஆசீர்வாதம் வாங்கினது ரொம்ப ஈஸி. ஐயா அப்பாவை ஏமாத்தி அப்பா ஆசீர்வாதம் பொழுது வாங்கிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டாரு. ஆனா வாழ்க்கை முழுவதும் நீ வேதனை ஏமாத்திட்டான, நாளைக்கு நீ என்ன சொல்லுவ? நீ நம்ம மற்றவங்களை ஏமாத்துறது ரொம்ப ஈஸிங்க. சிலதுக்கு ஏமாத்துறதே ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். ஆனா உனக்கு வல்ல ஒருத்தன் இருக்கிறாங்கிறத நீ மறந்துடக்கூடாது. நீ என்ன வழியில இன்பத்தை அனுபவிச்சோ அதே வழியில நீ சிக்ஷிக்கப்படணும். நீ மகிமைக்குள்ள போகணும்னா அதை அறுத்து தான் ஆகணும். அதனால விசுவாசிகள் ரொம்ப கவனமா இருங்க. நன்மை செய்ய பழகுங்கள். நீங்கள் எதை விதைத்தீர்களோ அதை அறுப்புங்க. நன்மையை விதையுங்க, நல்லதை விதையுங்க. நீங்க நல்லதே அறுக்கிறதுக்கு ஏன்னா கர்த்தர் அதுக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய நாமத்துக்கு